அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 13/4/2026 பங்குனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். சூரிய லக்னம் மீனம். பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும். அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, உங்களை மேம்படுத்தி கொள்ள இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். உங்களுக்கு இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கலாம். இது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். பணி சம்பந்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அர்த்தமுள்ள நாளாக இருக்காது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்காது. நீங்கள் அமைதியாகவும் சாதகமான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் பெற்றுத்தரும். பணியிட சூழல் சாதகமான ஒரு பலன்களை அளிக்காது. பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். கடுமையான போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது கடினம். சகஜமான அணுகுமுறையால் நன்மை விளையும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. பதட்டம் காரணமாக கால்களில் வலி, முதுகுகளில் மிருப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று வலுவற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. பிரார்த்தனை மற்றும் மந்திரங்கள் மூலம் நல்ல பலன்கள் பெறலாம். பணியிடத்தில் ஏமாற்றங்கள் காண நீங்கள் உங்களுடைய பணியில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது. தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இதனால் சிறிது வருத்தம் ஏற்படும். பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஸ்திரமாக இருக்காது. உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். பணிகளை திறமையாக ஆற்றக்கூடிய ஸ்திரத்தன்மை இன்று குறைந்து காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. இன்று அன்பை வெளிப்படுத்த தயங்குவீங்க. மனதில் குழப்பங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்றைய பணவரவு உங்களுக்கு திருப்தி அளிக்காது. பண வரவு இருந்தாலுமே அதனை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக ஆக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். தியானம் அல்லது யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணிகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு. அதிகரித்து காணப்படும் பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் சலசலப்பாக இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை முறையாக பயன்படுத்த முடியாது. பண வரவு உங்களுக்கு கரையக்கூடிய வகையில் இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கு மிகுதியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று முழுவதுமே சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்று ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு முயன்றால் வெற்றி காணலாம். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுவீங்க. இன்று கடினமாக உழைத்து உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்குது. பணிகள் எளிதாக செய்வதற்கு திறமை உங்களிடம் காணப்படலாம். உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பராமரிப்பீங்க. உங்களிடம் போதிய அளவை விட பணம் காணக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. பாதுகாப்பற்ற உணர்வு உங்களிடம். பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவது இன்று கடினமாக இருக்குது. பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். உங்களுடைய பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்குது. முக்கியமான பணிகள் கூட உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு குறைந்து காணக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். அதிக நீரை பருக வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைவது உறுதி. வெற்றி பெறுவதற்கு உங்களிடம் உறுதி காணப்படலாம். குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைச்சிருக்கு. இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீங்க. இன்று கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளில் உங்களுக்கு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்கள் துணையிடத்தில் அன்பு காணக்கூடிய வகையில் இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்து காணக்கூடியதாகும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களிடம் காணப்படும் சிறிய பிரச்சனை ஒன்றை கையாளுவதில் நீங்கள் கருத்தாக இருப்பீங்க. உங்களிடம் கடின உழைப்பு மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இல்லை. இன்று பணிகள் அதிக அளவில் காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தகவல் பரிமாற்றத்தின் போது கவலைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகள் அல்லது அதற்கான முயற்சி இன்று ஏற்புடையது அல்ல. பால்வழி மற்றும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியுடன் இருந்தால் நல்ல பலன்கள் காணலாம். வெற்றி பெற வேண்டும் என்று நம்ப வேண்டும். இறுதியில் வெற்றி உங்கள் கதவை தட்டும். பணிக்கான பாராட்ட பெறுவீங்க. உங்களிடம் கூடுதல் ஆற்றல் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணையிடத்தில் நட்போடு முறையில் நீங்கள் பழக வேண்டும். உண்மையாக இருப்பீங்க. இதனால் உறவின் மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இன்று மனதிற்கு ஒரு மாற்றத்தை உணரலாம். உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அமைதியான ஒரு மனநிலையில் இருங்கள். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணிகளில் தவறுகள் நேரா வண்ணம் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அகந்தை மனப்பான்மையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதியில் ஸ்திரத்தன்மையை தக்க வைக்க வேண்டும். தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.